அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, 172வது நாளாக காசா பகுதிகளில் என்ன நடக்கிறது என்பதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த மாதிரியான நேரத்தில் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிற செய்திகளுக்கு அப்பால் நமக்கு தெரியும், நேற்றைய தினம் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் சீஸ் ஃபயர் யுத்த நிறுத்தம் வேண்டும் என்கிற தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அது ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் பொதுச்சபையிலே நிறைவேறி இருக்கிறது. இந்த சீஸ்ஃபயர் அதாவது தீர்மானத்தை பொறுத்தவரையில் இதை இஸ்ரேல் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று அறிவித்து விட்டார்கள். எனவே இதிலே எதுவும் நடக்கப் போவதில்லை என்பதை நேற்றே நாம் மிக தெளிவாக துல்லியமாக உங்களுக்கு தெரிவித்திருந்தோம். இந்த நேரத்தில் அதாவது தீர்மானம் நிறைவேறியதால் இஸ்ரேல் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, இதனால் என்னென்ன நலவுகள் நடக்கும் என்பதையும் நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நடந்திருக்கிற நலவுகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது யுத்தத்தை அவர்கள் நிறுத்த மாட்டோம் என்று அறிவித்து விட்டார்கள். ஏன்னா ஏற்கனவே ரஷ்யா மீது இப்படி தீர்மானம் கொண்டு வரப்பட்டு ரஷ்யாவும் அதை நிறுத்தாமல் தாக்கி கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அதே போன்று நாங்களும் நிறுத்த மாட்டோம் என்று அவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள். இன்றைக்கும் கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். ஆனால் இதனால் என்னென்ன விளைவுகளை இஸ்ரேல் சந்திக்க இருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விவகாரமாக மாறியிருக்கிறது. இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பின்னடைவாகவும் அது மாறியிருக்கிறது என்பதை நாம் பின்னால் பார்ப்பதற்கு முன்பதாக இன்றைய தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி தான் நீங்கள் பின்னால் பார்க்கக்கூடிய புகைப்படம். அதாவது ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அவர் இருக்கிறார். அதே போன்று இஸ்மாயில் ஹனியா, ஹமாஸினுடைய முக்கியஸ்தர், ஹமாஸினுடைய தலைவர், ஹமாஸை வழிநடத்தக்கூடியவர் என்று அறியப்படுவர், தோஹா கத்தாரில் இருந்து ஈரானுக்கு பயணம் செய்திருக்கிறார். இந்த தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்ட அக்டோபர் 7 இருந்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் நடைபெறுகிற இந்த காசா தாக்குதல்களில் இரண்டாவது தடவையாக மீண்டும் ஈரானுக்கு பயணப்பட்டிருக்கிறார் ஹமாஸினுடைய தலைவர். ஹமாஸினுடைய தலைவர் ஈரானுக்கு சென்ற நேரத்தில் என்னவெல்லாம் பேசினார் என்பது ஒரு மிகப்பெரியதொரு பட்டியலாக வந்திருக்கிறது. அந்த பேச்சுக்கள் என்னவெல்லாம் அவர் முக்கியமான விவகாரங்கள் பேசினார் என்பதை தனியாக வேண்டுமென்றால் நாம் பார்க்க முடியும். ஆனால் அவர் பேசியதில் மிக முக்கியமான 2 விவகாரங்கள் இருக்கிறது. அதிலே ஒன்றுதான் பாதுகாப்பு பொதுச்சபையிலே ஐநாவிலே இஸ்ரேலுக்கு எதிரான தீர்மானம் நிறைவேறியதிலிருந்து இஸ்ரேல் சர்வதேச ரீதியில் தன்னுடைய மரியாதையையும் மதிப்பையும் தன்னுடைய செல்வாக்கையும் இழக்க ஆரம்பித்திருக்கிறது என்று இஸ்மாயில் ஹனியா இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். அது உண்மையும் கூட. அது எப்படியெல்லாம் இழந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பின்னால் பார்க்க இருக்கிறோம். அதே மாதிரி இந்த இஸ்ரேலுக்கான ஆதரவு வழங்கிய நாடுகள் கூட இந்த தீர்மானத்தினால் தடுமாற்றத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்பதையும் இந்த இடத்திலே இஸ்மாயில் ஹனியா சுட்டிக்காட்டியிருக்கிறார். இஸ்ரேலை ஆதரித்த பல நாடுகள் இந்த தீர்மானத்தினால் என்ன செய்வது என்கிற ஒரு மாபெரும் எரிச்சலுக்கும் சங்கடத்திற்கும் உள்ளாகி இருக்கிறார்கள் என்பதிலே எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதைத்தான் இன்றைக்கு இஸ்மாயில் ஹனியா இதை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஈரான் அவர்களை மீண்டும் வரவழைத்திருக்கிறது, அவர்களுக்குரிய மரியாதையை கொடுத்திருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய ஆன்மீக தலைவர் உள்ளிட்ட பல பேரை இன்றைக்கு அவர் சந்தித்திருக்கிறார். இதனூடாக அடுத்த கட்ட முனைப்புகளை ஈரான் வெளிப்படையாகவே நாங்கள் வித் ஹமாஸோடு இருக்கிறோம் என்பதை திட்ட தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். ஈரான் கொடுத்த இது போன்ற ஒரு ஆதரவை இதுவரைக்கும் மற்ற நாடுகள் கொடுக்கவில்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த யுத்த விவகாரத்தில் ஈரானுடைய கொள்கை கோட்பாடுகள் எப்படி இருந்தாலும் இந்த காசா விவகாரத்தில் அவர்கள் தெளிவான ஒரு ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியான நேரத்தில் இன்றைக்கு ஈரானிலே பேசிய இஸ்மாயில் ஹனியா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டால், சர்வதேச சமூகம் இந்த சீஸ் ஃபயர் தீர்மானத்தை, யுத்த நிறுத்த தீர்மானத்தை உடனடியாக அமுல்படுத்துவதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கிற செய்தியையும் அவர் இன்றைக்கு சொல்லியிருக்கிற அதே நேரத்தில் இந்த அதாவது ஐநாவினுடைய தீர்மானம் கொண்டு வரப்பட்டதற்கு பிறகும் இஸ்ரேலுடைய தாக்குதல்களில் எந்தவித பின்னடைவும் கிடையாது. அவர்கள் வளமை போன்று கடுமையான தாக்குதல்களை காசாவில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் கிட்டத்தட்ட 60க்கு மேற்பட்ட இடங்களில் அவர்களுடைய ஜெட் விமானங்கள் குண்டுமலை பொழிந்திருக்கிறது. காசாவில் 60க்கு மேற்பட்ட இடங்களில் இன்றைக்கு அவர்கள் குண்டுகளை வீசி இருக்கிறார்கள், பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஐநாவினுடைய தீர்மானம் என்ன விதமான சங்கடங்களை இஸ்ரேலுக்கு உண்டாக்கி இருக்கிறது, எப்படியெல்லாம் போய் சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த தீர்மானத்தினால யுத்தத்தை நிறுத்த மாட்டான் இஸ்ரேல் என்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால்
பெரிய ஒரு லாக்ல அவங்க மாட்டிக்கிட்டாங்கங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அமெரிக்காவால் கூட இஸ்ரேலை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. அதாவது வீட்டோ அவங்க பயன்படுத்தல, அவங்க வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் வெளியேறி விட்டார்கள். வெளியேறியதனால் இந்த யுத்த நிறுத்தம் வர வேண்டும் என்கிற தீர்மானம் நிறைவேறி இருக்கிறது. இந்த தீர்மானம் இதுவரை எந்த ஒரு யுத்த நேரத்திலும் இஸ்ரேலுக்கு எதிராக இப்படி ஒரு தீர்மானம் வரவே இல்லை. ஐநாவில் அந்த தீர்மானம் நடைமுறையாகுதா இல்லையாங்கிறது திரும்ப திரும்ப சொல்றேன், அது ரெண்டாவது வச்சுக்கிறங்க. ஆனால் இப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டதினால் ராஜதந்திர ரீதியாக பல நாடுகள் இஸ்ரேலை புறக்கணிப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால தான் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் கேலண்ட் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, இந்த தீர்மானத்தினால் எங்களுடைய பணைய கைதிகளை விடுவிப்பது பாரிய பின்னடைவாக மாறி இருக்கிறது. ஏன்னா அந்த பணைய கைதிகள் விவகாரத்தில் ஹமாஸை மட்டும் ஒரு இடத்துல கொண்டு நெருக்கி வச்சு அவங்கள்ட்ட இருந்து பணைய கைதிகளை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம பிடிச்ச பாலஸ்தீன மக்களை எல்லாம் அநியாயத்துக்கு கொன்று குவிச்சு என்னன்னாலும் பண்ணுவோம், எவன் நம்மளை கேட்க இருக்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த தீர்மானம் வந்ததினால் பணைய கைதிகள் விடுதலை என்பது சட்டபூர்வமாக பேச்சுவார்த்தையில் முடிவெடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை அவர்களுக்கு உண்டாக்கி இருக்கிறது. அது இதனால் நடந்த ஒரு நலவாக இருக்கிறது. இதே நேரத்தில் இந்த தீர்மானம் கட்டுப்பாடற்ற தீர்மானம் என்று அமெரிக்கா இன்றைக்கு சொல்லி இருக்கிறது. அதாவது நான் வளர்த்த பிள்ளையை என்னாலே காப்பாற்ற முடியலை, ஆனாலும் நீங்கள் கொண்டு வந்திருக்க தீர்மானம் எல்லாம் ஒன்றும் அது வெயிட்டு கிடையாது. அப்போ ரஷ்யாவுக்கு எதிராக கொண்டு வந்தா வெயிட்டா, மற்ற நாடுகளுக்கு எதிராக கொண்டு வந்தா வெயிட்டா? இந்த யூஎன்னுடைய பாதுகாப்பு சபை என்கிற அந்த சபையை வச்சுக்கிட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்கு எதிராகவும் அமெரிக்கா தீர்மானம் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து அது பாஸ் ஆயிடுச்சுன்னு வைங்க, பார்த்துருக்கலாம் ஐநா சொல்லிடுச்சு. அதை வச்சு தான் ஈராக்கு அடித்தது, ஆப்கானிஸ்தானுக்கு அடித்தது, எல்லா அநியாயத்தையும் பண்ணினது. இப்போ என்னன்னா சர்வதேச அளவில் இஸ்ரேலை படு பாதக பயங்கரவாதிகளாக உலகமே பார்க்கிறது. அதனால் அமெரிக்க மக்களும் பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய தேர்தல் மற்ற விவகாரங்களில் ஜோ பைடனுக்கு நின்று பிடிக்க முடியாத ஒரு நிலை இருக்கிற காரணத்தினால இப்படி ஒரு முடிவுக்கு, அதாவது வீட்டோ செய்தால் மீண்டும் எதிர்ப்பு அதிகரித்து விடும். இதே நேரத்தில் இஸ்ரேலை காப்பாற்ற போய் எதிர்ப்பை சம்பாதிக்கவும் முடியாது. இதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு எதிராகத்தான் இருக்கிறோம் என்பதையும் வெளிப்படையாக சொல்ல முடியாத, நாங்கள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளலப்பா அப்படின்னு சொல்லி அவங்க வெளியேறி இருக்கிறாங்க. வெளியேறி இருந்தாலும் வெளியேறிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த தீர்மானம் இன்டர்நேஷனல் லோவுக்குள்ள வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. இன்றைக்கு ஐநா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா, ஐநா சபையினுடைய பொது சபையில் பாதுகாப்பு சபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அதை விட ஒரு சர்வதேச சட்டம் கிடையாதுன்ட்டாங்க. அமெரிக்கா ஜனாதிபதிக்கு செருப்பு கலட்டி அடிக்கிற மாதிரி இன்றைக்கு ஐநாவினுடைய அதிகாரிகள் இந்த பதிலை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டால் அதுதான் சர்வதேச விதி. சர்வதேச விதியை உண்டாக்குறதை ஐநான்னு சொன்னா, அதுல ஒரு தீர்மானம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் சர்வதேச விதிக்கு கட்டுப்படாதுன்னு சொன்னா என்ன நொன்ன போய அப்படின்ட்டாங்க. ஏன்னா எதையாவது சொல்லி தண்ட சகாவை காப்பாற்றலுமாங்கிறதுக்காக சமாளிக்கிறதுக்காக அந்த பதில் அவங்க சொன்னாங்க. ஆனாலும் ஐநா அதை மிக தெளிவாக மறுத்து விட்டது. சர்வதேச சட்டத்துக்கு உட்பட்டது தான் ஐநாவினுடைய சாசனத்தினுடைய 7வது அத்தியாயம், ஐநா சாசனத்தின் 7வது அத்தியாயத்தின் கீழ் சர்வதேச விதிகளின் கீழ் ஐநா சார்பாக இனிமேல் இஸ்ரேல் மீது பொருளாதார தடையை கொண்டு வர முடியும். கொண்டு வருவாங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது. ஆனால் இவர்கள் யுத்தத்தை நிறுத்தாவிட்டால் ஐநா நினைத்தால் பொருளாதார தடை கொண்டு வர முடியும். அதை வீட்டோ பண்ண முடியாது. ஏன்னா பாஸ் ஆகிடுச்சு. இப்போ பாஸ் ஆன ஒன்றை வீட்டோ பண்ண முடியாது. பொருளாதார தடை கொண்டு வர முடியும். இராணுவ தலையீடுகள் ஐநா நினைச்சாங்கன்னா யூஎன்னுடைய இராணுவ தலையீட்டையே பண்ண முடியும். அதை பண்ண முடியும். இப்படி எந்த விதமான ஒரு முடிவை கூட ஐநா எடுக்க முடியும். அதற்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க எடுப்பாங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது. ஆனால் அதற்கான வாய்ப்பை இந்த தீர்மானம் மிக தெளிவாக தந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இந்த ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் 193 நாடுகள் உறுப்புரிமை பெற்றிருக்கிறார்கள். இந்த 193 நாடுகளும் இதை அங்கீகரிக்கிற காரணத்தினால் இது சர்வதேச விதியாக மாறிவிடுகிறது என்பதை இன்றைக்கு ஐநா சபை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். இந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். நடைமுறைப்படுத்த தவறினால் இஸ்ரேல் மன்னிக்க முடியாத குற்றத்தை செய்ததாக மாறிவிடும் என்றும் இன்றைக்கு ஐநாவுடைய பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் இன்றைக்கு தெரிவித்திருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. எது எப்படி போனாலும் தீர்மானம் ஒன்று நிறைவேறி இருக்குல்ல,
நிறைவேறியதிலிருந்து உலகமே இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிறது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா கூட நிற்க முடியவில்லை. ஆதரவு தான் அவங்க, ஆனால் அதை பகிரங்கமாக நிற்க முடியலை என்கிற ஒரு நிலையை அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறானா இல்லையா? பாலஸ்தீனம் சுதந்திரம் கிடைத்தால் மட்டும்தான் இது முடிவுக்கு வரும். அந்த ரூடுக்கு தான் இப்போ போய் கொண்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் நல்ல அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை கைவிட மாட்டான். 6 மாதம் திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கிறான், நிறுத்தலை. கெத்தா ரிப்ளை கொடுக்குறாங்க, இன்னைக்கும் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பின்னாடி பார்க்கத்தான் இருக்கிறோம். வெளுத்து வாங்கி இருக்கிறாங்க இன்னைக்கும் அங்கே இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள். 6 மாதம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறானே. யுத்த நிறுத்தம்னா நிரந்தர யுத்த நிறுத்தம். இஸ்ரேல் படையெல்லாம் வெளியே போகணும், சுதந்திரத்தை தரணும். பாலஸ்தீனம் எங்களுக்கு, நீ பிடிச்சதை நீ வச்சுக்க, அது வேற. எங்களுக்கு சுதந்திரம் தந்துட்டு போ. அதாவது டபுள் ஸ்டேட், 2 ஸ்டேட் என்கிற அந்த நிலைக்கு நீங்க வரணும் என்று சொல்லி பாலஸ்தீன மக்கள் விடாப்பிடியாக நிற்கிறார்கள். அதற்கான வாயில்கள் திறக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அமெரிக்கா பின்வாங்கி ஐநாவிலே தீர்மானம் நிறைவேறியது கூட அதற்கான ஒரு மிகப்பெரிய பார்வையாக மாறி இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான நேரத்தில் தான் பாலஸ்தீனத்தினுடைய திங்க் டேங்க் குரூப், சிந்தனை குழுவாக இருக்கக்கூடிய அல் ஷபாகாவினுடைய அமெரிக்காவினுடைய பிரிவு தாரிக் என்னிஷாவா என்கிற இந்த பிரிவு இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அவங்க இந்த தீர்மானம், அதாவது ஐநாவில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானத்தை பற்றி அவர்கள் சொல்லுகிற நேரத்தில் மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். இஸ்ரேல் கேட்கக்கூடிய ஆயுதங்களை அமெரிக்கா இனிமேல் கொடுக்க போகிறதா இல்லையா என்கிறதை வைத்துத்தான் அமெரிக்கா எப்படி நடக்கப் போகிறது என்பதை உலகம் பார்த்து கொள்ள இருக்கிறது. அதாவது சர்வதேச விதி பிரகாரம் அமெரிக்கா இனிமேல் இந்த தீர்மானம் நிறைவேறி இருக்கிறதுனால அமெரிக்கா இனிமேல் சட்டப்படி இஸ்ரேலுக்கு ஆயுதம் கொடுக்க முடியாது. ஆனால் கொடுப்பாங்க, அது வேற. நீ யாரான்னு சொல்லிட்டு நினைச்சா கொடுப்பான். ஆனால் ரூல்னு பார்த்தோம்னு வைங்க, கொடுக்க முடியுமான்னா ஐநாவினுடைய ரூலை மீறினதாக மாறும். அப்படி மீறும் போது அமெரிக்காவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இடையில சலசலப்பு உருவாகும். அமெரிக்கா மீறினாங்கன்னா ரஷ்யா மீறுவான், ரஷ்யா மீறினா சைனா மீறுவான். சைனாவும் ரஷ்யாவும் ஒருபுறம் இருப்பதால் அமெரிக்காவுக்கு பெரிய இக்கட்டு தற்போது உருவாகி இருக்கிறது. இந்த நிலையும் இந்த தீர்மானத்தினால் உருவாகி இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை அதாவது பாலஸ்தீன் திங்க் டேங்க் குரூப் இன்றைக்கு சொல்லி இருப்பதை, அமெரிக்காவில் இருந்து சொல்லி இருப்பதை நாம் அவதானிக்க முடியும். இந்த மாதிரி நேரத்தில் தான் இவங்க, அதாவது இந்த ஐநாவினுடைய நிபுணர், பாலஸ்தீன் இஸ்ரேல் இந்த பிரச்சனையை பற்றி ஆய்வு செய்கிற ஐநாவினுடைய அதிகாரி இவங்க, அதாவது பிரான்செஸ்கா அல்பானிஸ் என்பவர்கள், இவங்களை யூஎன் என்ன செஞ்சாங்கன்னா, பாலஸ்தீனத்தில் என்ன நடக்கிறது அதை அறிக்கையா தாங்க பார்க்குற எல்லாருக்கும் தெரியுமா அங்கே அநியாயம் நடக்குதுன்னு. ஆனால் எவிடன்ஸோட அறிக்கையாக எங்களுக்கு கொண்டு வந்து தாங்க என்று ஐநா இவரை நியமித்தார்கள். நியமித்தவர் இன்றைக்கு மிக துல்லியமான ஒரு அறிக்கையை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். வெளியிட்ட பிரான்செஸ்கா அல்பானிஸ் என்கிற ஐநாவினுடைய அதிகாரி இவங்க நேரடியாக காசாவில் நடக்கிற அநியாயங்கள் எல்லாம் மிக துல்லியமாக பட்டியலிட்டு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இஸ்ரேல் இன அழிப்பு, ஜெனசைட் செய்திருக்கிறது என்பதை அடித்து ஆதாரத்தோடு சொல்லியிருக்கிறார். சொன்னோம்ல, எல்லாம் மாறும். இப்ப தீர்மானம் நிறைவேறிடுச்சு, ஐநாவே மாறி நிக்குது. அதாவது ஐநாவில் இஸ்ரேல் ஜெனசைட் என்கிற வேர்டை பயன்படுத்துறதுக்கு கூட ஐநாவினுடைய அதிகாரிகள் பயந்த நிலையில தற்போது இஸ்ரேல் இன அழிப்பு, ஜெனசைட் செய்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை பகிரங்கமாக சொல்லுகிற ஒரு நிலை வந்திருக்கிறது. இதுவெல்லாம் பாலஸ்தீனத்திற்கான ஆதரவு உலக அளவில் பெருகி கொண்டிருப்பதை காட்டுகிற விஷயங்களாக இருக்கிறது. குறிப்பாக இவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை மிக மோசமான ஒரு இஸ்ரேலிய நடவடிக்கையை காட்டுகிறது என்பதை உலகமே இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறது. அவங்க அந்த அறிக்கையில் என்ன எல்லாம் சொல்லியிருக்கிறாங்கிறத அத்தனை பேரும் தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா இந்த அறிக்கைங்கிறது சாதாரணமானதல்ல. ஐநாவினுடைய ஒரு அதிகாரி அவருடைய ஆட்களை வைத்து ஐநாவுக்காக இஸ்ரேல் செய்வதை ஆதாரத்தோடு பட்டியலிட்டிருக்கிறார்கள். நம்ம பேசலாம், யாரும் ஊடகங்களில் பேசலாம், யாரும் ஊடகங்களில் காட்டலாம். ஆனால் அது டாக்குமெண்ட்ரி ஆகணும், ஆதாரபூர்வமாக தொகுக்கப்படணும். அப்படி தொகுப்பதும் சாதாரண யாரும் பண்ணிட முடியாது. ஐநா மாதிரி ஒரு நிறுவனம் செய்தால் சர்வதேசமே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அவங்க அதை செஞ்சு வெளியேற்றுக்கிறாங்க. பிரசல்ஸா அல்பானிஸ் இன்றைக்கு போட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை பாருங்க. இவ்வளவு நாளாக நம்ம ஒரு விஷயத்தை சொன்னோம்,
அதை இன்றைக்கு எவிடன்ஸோடு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அதை பின்னாடி நான் சொல்கிறேன். இந்த நம்முடைய தொடரை 170 நாட்களாக பார்ப்பவர்களுக்கு தெரியும். நம்ம இவ்வளோ நாளாக ஒரு விஷயம் சொல்லி திரும்ப திரும்ப ஹமாஸ் விஷயத்தில் சொல்லி வர்றோம். இன்றைக்கு ஆதாரத்தோடு இவங்க அதை சொல்லி இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், பலஸ்தீன் பகுதிகளில் இஸ்ரேல் ஜெனோசைட் இன அழிப்பு செய்திருக்கிறது என்பதை நிரூபிக்கிற நியாயமான காரணங்கள் இருக்கிறது அப்படின்ட்டாங்க. இன அழிப்பு தான் 32,000 பேரை கொண்டதுக்கு எந்த காரணமும் இல்லை, நீ இனத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அதற்கு ஆதாரம் இருக்கிறது என்று சொல்லி ஐநாவினுடைய அதிகாரி ஐநாவுக்கு அறிவித்து விட்டார். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அதாவது தரையில் கிரவுண்டில் அதாவது காசா கிரவுண்டில் சேகரிக்கப்பட்ட ஆதாரங்கள், அதே போன்ற புலனாய்வு அறிக்கைகள், பாதிக்கப்பட்ட மக்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் இருந்து இதையெல்லாம் நாங்கள் கண்டறிந்திருக்கிறோம் என்று ஆதாரத்தோடு சமர்ப்பித்திருக்கிறார். அதே போன்று அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஐநாவினுடைய இனப்படுகொலை மாநாடு, அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் நடந்ததா இல்லையா, அதாவது ஜெர்மனில் ஹிட்லர் யூதர்களை அழித்தான் என்கிற அந்த சம்பவத்தில் இருந்துதான் இந்த ஐநா சபையினுடைய இன அழிப்பு மாநாடு என்பது உருவாக்கப்பட்டது. இந்த ஐநாவினுடைய இன அழிப்பு மாநாட்டின் கீழ் எதையெல்லாம் செய்தால் இன அழிப்பு என்று 5 குற்றச்சாட்டுகள், 5 வேலைகளில் எதை செய்தாலும் அது இன அழிப்பு என்று ஐநா பட்டியலிட்டிருக்கிறார்கள். அதிலே 3 விஷயங்களை திட்ட தெளிவாக இஸ்ரேல் காசாவிலே செய்து கொண்டிருக்கிறது என்பதையும் அவங்க பட்டியலிட்டிருக்கிறாங்க. அதில் முதலாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், அங்கே இருக்கக்கூடிய மக்களை கொன்று குவிப்பது. இந்த கொன்று குவிப்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக பாரிய பாதிப்புகளை உண்டாக்குவது, இது இன அழிப்பு அப்படின்னு சொல்லி நிரூபித்திருக்கிறார்கள். ஐநாவினுடைய சட்டத்தை வச்சே ஆதாரத்தோடு நிரூபிக்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், அக்டோபர் 7ஆம் தேதி முதல் 30,000க்கு அதிகமான பாலஸ்தீனர்களை இஸ்ரேல் காசாவில் கொன்று குவித்திருக்கிறது. நமக்கு தெரியும் 32,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அல் ஜசீரா மற்ற ஊடகங்கள், பிபிசி, CNN எல்லோருமே அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி தான் இது. ஆனால் ஐநா இதை அபிஷியலாக சொல்லணும். இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள் 30,000க்கு மேற்பட்டவர்களை அக்டோபர் 7ஆம் தேதி முதல் காசாவில் கொன்று குவித்திருக்கிறது இஸ்ரேல். அதே மாதிரி 12,000 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். இவர்களுடைய உத்தியோகபூர்வ அறிக்கையாக, ஊடக ரீதியாக இதை விட கூடுதலாக அவங்க காணாமல் போய் இடிபாடுகளுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்கிறது 2வது. ஆனால் இவங்க கொடுத்திருக்கக்கூடிய தகவலை தான் நான் சொல்றேன். 12,000 பேர் இடிபாடுகளுக்கு அடியில் காணாமல் போய் இறந்திருப்பதாக ஆதாரம் கிடைத்திருக்கிறது. அப்ப 12,000 பேர்னா 32,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் 12,000 பேர் செத்ததாக கணக்கிடப்படுகிறது. அப்ப 44,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் காசாவிலே. இது ஐநாவினுடைய அறிக்கை பிரகாரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மரணித்தவர்களுடைய, ஷஹீதாக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை என்று சொல்லி இதுல 32,000 பேரை சொல்றாங்கல்ல. இந்த 32,000 பேர்ல 70% அதிகமானவர்கள் பெண்களும் குழந்தைகளும் என்று ஆதாரம் கிடைத்திருப்பதாக அல்பானிஷ் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். ஐநாவுக்கு ஆதாரத்தோடு கொடுத்திருக்கிறார். 70% பெண்களும் குழந்தைகளும். அப்ப பொம்பளையும் குழந்தையும் கொண்டு போட்டு தான் நாங்க யார் தெரியுமா என்ற வீரம் காட்டினா இவன் பொட்டேனா இல்லையா, இவன் ஆம்பளையா, இவனுக்கு வீரம் இருக்குதா, ஆயுதத்தை கொண்டு பெண்களையும் குழந்தைகளையும் கொன்று குவித்து விட்டு நாங்கள் ஜனநாயகவாதிகள், கொல்லப்பட்டவர்கள் தீவிரவாதிகள் என்றால் இந்த உலகம் செருப்ப கலட்டி அடிக்குமா இல்லையா? அதைத்தான் கண்டுபிடிச்சு சொல்லிருக்கிறாங்க. கொல்லப்பட்டவர்களில் 70% அப்பாவி குழந்தைகளும் பெண்களும் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை ஆதாரத்தோடு சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல், மீதம் இருக்கக்கூடிய 30% பேர் ஆண்கள். இதான் நீங்க கவனிக்கணும். இத்தனை நாள் நம்ம சொல்லி வந்த ஒரு செய்தின்னு சொன்னோம்ல, அதை இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, 70% பெண்களும் சிறுவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க 32,000 பேர்ல. அதுல 30% ஆண்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை இஸ்ரேல் ஹமாஸ் அழித்தோம் என்று சொல்லுகிறார்கள். ஹமாஸ் தான் இவர்கள் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் இஸ்ரேல் காட்டவில்லை. நம்ம சொல்லலை, இவ்வளவு நாள் நம்ம சொன்னோம், இப்ப நம்ம சொல்லலை. இன்றைக்கு அதாவது ஐநாவினுடைய அறிக்கையாளர் பிரசல்ஸ் அல்பானிஷ் இன்றைக்கு அறிக்கையாக ஆதாரத்தோடு சொல்லி இருக்கிறார். நாங்க ஹமாஸ்ல இத்தனை பேரை கொண்டுட்டோம், ஹமாஸ்ல அத்தனை பேரை அழிச்சிட்டோம், ஹமாஸ்ல இத்தனை பேரை பிடிச்சிட்டோம் இதெல்லாம் சொன்னாங்கல்ல, அத்தனையும் பீலா, அத்தனையும் வாய்ச்சவடால், அத்தனையும் பொறிச்சதெல்லாமே ஓட்ட வடை. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க.
இஸ்ரேல் பொறிக்கிறது எல்லாமே ஓட்ட வடை, கட்டுறதெல்லாமே கம்பி கம்பியாக கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பொய்யில தான் பிறந்தது, பொய்யில தான் வளர்ந்தது, பொய்யில தான் வாழ்றது என்றால் ஜியோனிஸ்டுகளுடைய பழக்கம். அது பொய்யை சொல்லி சொல்லி பார்த்தாங்க. இன்றைக்கு ஐநா செருப்பை கலட்டி கன்னத்தில் அடிச்சு ஏண்டா பொய் சொல்ற, நீ கொண்டதா சொல்ற எவனுமே ஹமாஸ்ங்கிறதுக்கு ஆதாரம் காட்டல நீ. எனவே ஹமாஸ் மிலிட்டரி ஓர்ல ஜெயித்து கொண்டிருக்கிறது, ஹமாஸை இவர்கள் அழிப்பதாக சொல்வது பொய் என்பதை ஐநா இன்றைக்கு நிரூபித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த காசாவில் இவர்கள் முற்றுகையிட்டு நடத்தக்கூடிய தாக்குதலால் தினமும் 10க்கு மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள், வறுமையில் மரணிக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சிகரமான செய்தியும் இன்றைக்கு அல்பானிஸ் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் அவங்க மேலும் என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேலிய படைகள் 70,000க்கு மேற்பட்டவர்களை காயமடைய செய்திருக்கிறார்கள். 32,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி 12,000 பேர் காணாமல் போனதாக, அதாவது இடிபாடுகளுக்குள் மரணித்திருப்பதாக சொல்லப்படுது. மொத்தம் 44,000 பேர் என்றாயிரும். 70,000க்கு மேற்பட்டவர்கள் காயம் அடைந்திருக்கிறார்கள். இதுவும் இன அழிப்பில் சேரும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஆயிரக்கணக்கான பாலஸ்தீன ஆண்களையும் சிறுவர்களையும் தடுத்து வைத்து சித்திரவதை செய்வதாகவும் இன்றைக்கு இவர் ஆதாரத்தோடு ஐநாவிலே சமர்ப்பித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மருத்துவமனைகள், விவசாய நிலங்கள் உட்பட காசாவினுடைய அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளையும் இஸ்ரேல் அழித்து நாசமாக்கி இருக்கிறது. அதற்கான ஆதாரங்களையும் இவர் இன்றைக்கு கண்ணுக்கு முன்னுக்கு தெரியுதுதான், ஆனால் அதை எவிடன்ஸாக சப்மிட் பண்ணணும். ஐநாவே எவிடன்ஸாக சப்மிட் பண்ணியிருக்கிறது. இத்தனை நாளா இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, இப்ப தீர்மானம் நிறைவேற்றி எகிரி அடிக்கிறாங்க. என்னடா பண்றேன், அத்தனை பேரும் இஸ்ரேலை அடக்க முடியாம இருக்குது, ரொம்ப துடிக்கிறானே என்று நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. தீர்மானம் ஐநாவில் பாஸ் ஆயிடுச்சு, அமெரிக்காவும் வீட்டோ பண்ணல, அதனால எகிரி அடிக்கிறாங்க அத்தனை பேரும். இப்ப வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்மானத்தில் இருக்கக்கூடிய வெளியூ தான் தீர்மானம் பாஸ் ஆயிடுச்சா, அது யுத்தம் நிற்குமா நிற்காதாங்கிறத தாண்டி நீ பாவிதான், நீ அநியாயம் தான் பண்ற, உனக்கிட்ட எந்த நியாயமும் கிடையாது எகிரி அடிக்கிறாங்கல்ல. இதெல்லாம் ஒரு நாளைக்கு அவர்களுக்கு நீதியாக மாற்றமடைந்து வழங்கப்படும் போது குற்றவாளி கூண்டில் அவர்கள் நிற்பார்கள். அதற்கான செய்திகளாக இது இருக்கிறது. இனப்படுகொலை செய்வதற்கு மனித கேடயங்கள் பயன்படுத்தப்படுவதாக இஸ்ரேல் சொல்வது பொய்யானதுங்கிறாங்க. அதாவது நாங்க ஹமாஸை தான் கொல்ல போறோம், ஹமாஸ் பொதுமக்களை கேடயமா பயன்படுத்துறாங்கிறாங்க, அது பொய்ங்கிறாங்க. முதல்ல கேடயமா பயன்படுத்தல, பங்கருக்குள்ள இருக்கிறான், மக்கள் வெளியில இருக்கிறாங்க, அதுவும் பச்சை, மொத்தத்தை எல்லாமே பொய்யுங்க அப்படின்னு தெளிவாக இன்றைக்கு பிரசல்ஸா அதாவது அல்பானிஸ் சொல்லி இருக்கிறார்கள். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது இஸ்ரேலுடைய உயர்மட்ட அரசியல் ராணுவ தலைவர்கள் பாலஸ்தீன குடிமக்கள் அத்தனை பேரையும் ஹமாஸ் என்று முத்திரை குத்துகிறார்கள். அதுவும் அவர்கள் செய்கிற மாபெரும் பிழை என்று இவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம திரும்ப திரும்ப சொன்னதுதான், பாலஸ்தீனத்தில் ஒரு சின்ன பிள்ளை கொல்லப்பட்டாலும் ஹமாஸை கொண்டோம் பாங்க, அங்க இருக்கிற எல்லோரையுமே அவன் ஹமாஸா தான் பார்க்கிறான். இது பிழை, அப்படி பார்க்க கூடாது. அவங்க ஹமாஸை கொண்டோம் என்று சொல்றதெல்லாம் பொதுமக்களை கொண்டதை சொல்றதுதான் சொல்லி வெளிப்படையாகவே இன்றைக்கு அவர்கள் சொல்லிவிட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அதாவது ஹமாஸினுடைய செயல்பாட்டாளர்கள், பணியாளர்கள், ஹமாஸுடைய உறுப்பினர்கள் என்று இஸ்ரேல் சொன்னதெல்லாம் பச்சை பொய் என்பதையும் அவங்க சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, காசாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே தீவிரவாதி 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 இஸ்ரேல் சொல்றாங்கல்ல, அது பிழைங்கிறாங்க. காசா மக்கள் தீவிரவாதிகள் அல்ல, காசாவில் இருக்கக்கூடிய எல்லோரையுமே தீவிரவாதிகளாக நீங்க முத்திர குத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஐநாவினுடைய அதாவது இந்த சம்பவங்கள் எல்லாம் இன்றைக்கு இவங்க திட்ட தெளிவா ஆதாரங்களோடு சமர்ப்பித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய உதவி அவர்களுடைய வாய்களாலேயே இன்றைக்கு உண்மை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. யுரிதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வினுடைய சத்திய வேதத்தை பற்றி சொல்லுகிற நேரத்தில் காபிர்கள், எதிரிகள் வெறுத்தாலும் அல்லாஹ் தஆலா உண்மையை வெளிப்படுத்திய தீர்வான், பிரகாசப்படுத்திய தீர்வான் என்று சொல்கிறார்கள். எப்படியெல்லாம் அநியாயம் பண்ணிட்டு நாங்க ஒண்ணுமே பண்ணல, நாங்க ரொம்ப நல்லவங்க என்று இஸ்ரேல் உலகத்துக்கு நல்லவன் பட்டம் ஏற்றுக்கொள்ள யோசித்துக் கொண்டு திட்டமிட்டு கொண்டிருந்த நேரத்தில் நீ எல்லாம் அயோக்கிய பயல்கள் தாண்டாண்டு அவர்களுடைய ஆட்களே தற்போது இதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் இன்றைக்கு கொலம்பியா முதன்மையாக ஒரு செய்தியை அறிவித்திருக்கிறார்கள். ஐநாவினுடைய தீர்மானத்தை இஸ்ரேல் மதிக்காவிட்டால் இஸ்ரேலுடனான ராஜதந்திர உறவுகள் அத்தனையும் துண்டிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். கொலம்பியா ஆரம்பிச்சிருக்கிறாங்க, மற்ற நாடெல்லாம் வரிசையாக வரும். கொலம்பியா முதல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அதுதான் வெற்றி. இதில் என்ன வெற்றின்னு கேட்டால்,
நீங்கள் சர்வதேச சட்டத்தை மதிக்கலைன்னா உங்களோட இருக்கிற தொடர்பை துண்டிப்போம் என்ற நாடுகள் தற்போது துண்டிக்க ஆரம்பித்து விடும். அவர்களுக்கான ஏற்றுமதி இறக்குமதியை துண்டிக்க ஆரம்பித்து விடும். அப்படி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னும் இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்படுவார்கள். இந்த மாதிரியான நேரத்தில் எந்த அளவுக்கு இஸ்ரேலுக்கு எதிரான மனோநிலை உலக அளவில் உருவாகி இருக்கிறது என்பதற்கான ஒரு காரணத்தை பாருங்க. அம்னஸ்டி இன்டர்நேஷனல் என்கிற சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பு என்ன பண்ணியிருக்கிறாங்க கேட்டால், இது அவங்களுடைய சிம்போல். நீங்கள் பார்த்தீங்க அவங்களோட லோகோ தான். இது ஒரு நட்சத்திரம், அதாவது ஒரு மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டிருக்கிற, அதை சுற்றி கம்பி வேலிகள் பின்னப்பட்டதாக இருக்கிறது அம்னஸ்டி இன்டர்நேஷனலுடைய லோகோ. அவங்க ஒரு போர்டு போட்டிருக்கிறாங்க. இந்த போர்டு எங்கே இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், அதாவது பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய, அதாவது பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய தூதரகத்துக்கு அருகாமையில் தான் இந்த ரோடு இருக்கு. இந்த இடத்துல வேறொரு ரோடுற பேர் இருந்தது. அவங்க ஜினோசைட் அவென்யூ என்று சொல்லி இந்த பேரை மாற்றி இருக்கிறார்கள். இஸ்ரேல் தூதரகத்துக்கு போகிற ரோடு இருக்குல்ல, அந்த ரோடுக்கு அம்னஸ்டி இன்டர்நேஷனல் என்கிற சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பு அவங்களோட ஆட்களே என்ன பேர் வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டால், இன அழிப்பு செய்கிற வீதி, படுபாவி கொலகாரண்ட ரோடு இது அப்படின்னு சொல்லி பிரித்தானியாவிலேயே இந்த வீதி பலகை மாற்றப்பட்டிருக்கிறது. பிரித்தானியாவிலேயே எவ்வளவு மாற்றம் என்று பாருங்க. மனித உரிமைகள் அமைப்பே ஜினோசைட் அவென்யூ என்று சொல்லி பெயர் போடுகிற அளவுக்கு அவர்களுடைய லட்சணம் இன்றைக்கு மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம், அதாவது நிறைய உணவுப் பொருட்களை போட்டதாக பிரித்தானியாவினுடைய ராயல் விமானப்படை 10 மெட்ரிக் டன் உணவுப் பொருட்களை காசாவில் போட்டதாக சொல்கிறது. இதில் ஒன்றை கவனிச்சுக்கிறங்க, இவங்க இந்த உணவுப் பொருள் போடுறத கூட போடாமல் இருக்கிறது நல்ல. நம்ம பலமுறை சொல்கிறது தான். ஏன்னு கேட்டால், உணவுப் பொருட்களை ஒன்றோ இஸ்ரேல் ராணுவம் இருக்கிற ஏரியாவில் கொண்டு போய் போடுறாங்க, இல்லைன்னு சொன்னால் கடலில் கொண்டு போய் போடுறாங்க. கடலில் இதை போட்டு முடிய யாருக்கு தெம்பு இருக்கிறதோ, யாருக்கு நீச்சல் தெரியுமோ அவங்க மட்டும்தான் போய் இதை எடுக்க முடியும். போடுற மாதிரி போட்டு கடலில் கரைஞ்சி போகட்டும்னு போடுறாங்க, கடலில் நாசமாகட்டும்னு போடுறாங்க. இன்றைக்கு இந்த உணவை பெறுவதற்காக முண்டிட்டு கொண்டு நீச்சல் நீந்தி கொண்டு உணவை எடுப்பதற்காக போன ஒரு சகோதரர் கடலிலே மூழ்கி ஷஹீதாகி இருக்கிறார். கடலிலே மூழ்கி மரணித்திருக்கிறார். அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். அந்த சகோதரர் பசிக்காக சாப்பிட்றதுக்கு வேறு வழி இல்லை, இந்த இவன் போடுற உணவையாவது போய் எடுப்போம்னு கடலில் நீந்தி போன நேரத்தில் அதிலே கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தியையும் இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பிரித்தானியா இந்த உணவுப் பொருட்களை போட்டதாக சொல்லி இருக்கிறது. இப்படியான நேரத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில் என்கிற மிகப்பெரிய கேள்வி இன்னும் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு இஸ்புல்லாக்கள், அதாவது லெபனானில் இருந்து வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பல இடங்களுக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும், இஸ்ரேல் மீது ஏவப்படுகிற ஏவுகணைகளுடைய ராக்கெட் தாக்குதல்கள் தான் காட்டப்படுகிறது. மீண்டும் இஸ்ரேல் மீது தாறுமாறான தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. இஸ்ரேலுக்குள்ள பத்தி எரிகிற காட்சிகள் தான் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. எடியோத் அஹ்ரனோத் என்கிற அவர்களுடைய பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகள் தான் இது. அதாவது ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதலில் இஸ்ரேலுடைய 2 சாராய ஃபேக்டரி, வைன் ஃபேக்டரி எரிந்து சாம்பலாகி இருக்கிறது. 2 சாராய ஃபேக்டரி மேலே இன்னைக்கு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இது இவ்வளோ எரியறதுக்கான காரணமே உள்ள சாராயம் இருக்கிறதுனால ஆல்கஹால் எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்ற அர்த்தம். கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிற இஸ்ரேலுடைய பகுதிகள் மீது இந்த காட்சியெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இது மொபைலில் எடுக்கப்பட்ட வீடியோ, அஃபிஷியல் வீடியோவாக வரல, மொபைலில் எடுக்கப்பட்ட வீடியோக்கள் எடியோத் அஹ்ரனோத் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அங்கே இஸ்ரேலுக்குள்ள பத்தி எரிகிற காட்சிகள் தான் இதிலே காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இதிலே நீங்கள் பார்க்கலாம், அந்த கட்டிடங்கள் எரிகிற காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இதுவெல்லாம் அவர்களுடைய பத்திரிகைகளை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. ஹிஸ்புல்லாக்கள் கடுமையான தாக்குதல்களை அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஹனீதா என்கிற இஸ்ரேலுடைய பகுதிகளிலேயும் கடும் தாக்குதல்கள் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்களால் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் என்ன நடக்கிறது செங்கடலில் என்று நம்ம பார்த்தோம்னா, 4 கப்பல்கள் மீது செங்கடலில் ஹூதிகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அதாவது பிரிட்டிஷுடைய ஒரு கப்பல், அமெரிக்காவினுடைய ஒரு கப்பல், 2 இஸ்ரேலுடைய கப்பல்கள் என்று 4 கப்பல்கள் மீது இன்றைக்கு செங்கடலிலே தாக்குதல் நடத்தி இருக்கிறது ஹூதிகள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய அதே நேரம் என்ன, அதாவது இங்கேயும் பாருங்க, நீங்க இஸ்ரேல் மீதான தாக்குதல், கஸ்ஸாம் பிரிகேடுடைய தாக்குதல், அந்த தாக்குதலில் ராக்கெட் தாக்குதல்களுடைய காட்சிகள் தான் அங்கே, அதாவது மொபைலில் எடுக்கப்பட்ட காட்சிகள் தான் வெளியாகி இருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் என்ன நடக்கிறது காசாவில்? கஸ்ஸாம் பிரிகேட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 நாட்களுக்குள்ளாக எங்களுடைய 31 படை வீரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிறது IDF. அவங்க 31 பேர் படுகாயம்னா
குறைஞ்சது ஒரு 20-25 பேர் செத்து போயிருப்பாங்க. அதை சொல்ல மாட்டாங்க, காயமடைந்ததை மட்டும் சொல்கிறாங்க. காயமடைஞ்சவங்களே 32 பேர், 31 பேர் 2 நாட்களுக்குள்ள காயமடைந்திருப்பதாக IDF சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் தாறுமாறான தாக்குதல்களை எல்லா பகுதிகளிலும் நடத்தக்கூடிய காட்சிகள் அவங்க வெளியிட்டிருக்காங்க. இதிலையும் பார்க்கலாம் நீங்கள். மெர்காவா டேங்குகள் பொறியியல் பண்ணப்படக்கூடிய காட்சி. இந்த இடத்துலையும் ஒரு மெர்காவா இருக்கிறது. மெர்காவா டேங்குகள் மீது அவங்க தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகளை எல்லாம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். நிறைய வீடியோக்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது தான், அட்டாக் பண்ணுறதையே கேமரா வச்சுக்கிட்டு வீடியோ போடுற ஒரே குரூப் இவங்க தான். இதில் நீங்கள் பார்க்க முடியும். இந்த தாக்குதல் இருந்தால் பாருங்கள், கேமராவில் பதிவு செஞ்சுக்கிட்டே என்ன நடக்குதுங்கிறத அவங்க காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் ஆயுதங்களை நம்ம காட்ட முடியாது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர்களுடைய இலக்குகளை வைத்து இஸ்ரேலுடைய படையைச் சேர்ந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிற காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கடுமையான தாக்குதல்கள் இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் மீது நடத்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் எடுத்துக்கிட்டால் இதுலையும் நிறைய மெர்காவா டேங்குகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகளை அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். வெளியிட்டது மட்டுமல்லாமல் IDF என்கிற இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் IDF அவங்க இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோவில் எங்கள் ஆட்கள் தாக்குதல் நடத்துகிறாங்கன்னு சொல்லி வெளியிட்டிருந்தாங்களா, அந்த வீடியோவை இன்றைக்கு சர்வதேச ஊடகங்கள் காரி துப்பிக் கொண்டிருக்க. அந்த வீடியோ நமக்கு இதில் காட்ட முடியாது. அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 IDF படையைச் சேர்ந்த, அதாவது இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸை சேர்ந்த 6 பேர் ஓடி ஒளிகிற காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹமாஸினுடைய தாக்குதல் தாங்க முடியாமல் விரண்டு ஓடுகிறார்கள். அந்த வீடியோக்களை இன்றைக்கு, அதாவது நாங்கள் அடி வாங்குற காட்சியை நாங்களே வெளியிட்ட ஒரே குரூப் நாங்கள் தாண்டா என்று சொல்லி இஸ்ரேலுடைய டயப்ப ஃபோர்ஸஸ் இன்றைக்கு அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக காசாவில் இருந்து சரமாரியான ராக்கெட் தாக்குதல்கள் இன்றைக்கும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வீடியோக்களையும் இன்றைக்கும் கஸ்ஸாம் பிரிகேட் நிறையவே வெளியிட்டிருக்கிறார்கள். நிறைய ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கு. அதெல்லாம் நம்ம முழுமையாக போட முடியாது. அந்த அளவுக்கு உண்டான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் போது ஈரான் இன்றைக்கு காசா ட்ரோன் என்று சொல்லி ஒரு ட்ரோனை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். உலகத்திலே நமக்கு தெரியும், உலகத்திலேயே ட்ரோன் தயாரிப்பில் முன்னணியில் இருக்கக்கூடிய நாடு ஈரான். யுக்ரைன் ரஷ்யா போரில் ரஷ்யாவினால் தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்கள் அத்தனையும் ஈரானுடைய தயாரிப்புகள். துல்லியமான ட்ரோன்களை தயாரிக்கிறதுல ஈரான் மிக முக்கியமான ஒரு நாடு. இன்றைக்கு அவர்கள் தயாரித்திருக்க காசா ட்ரோன், அந்த ட்ரோனில் 13 குண்டுகளை சுமந்து கொண்டு அது போகலாம் என்றும் 2000 கிலோமீட்டர் வரைக்கும் அது பறந்து செல்லும், அந்த அளவுக்கு உண்டான ஒரு கண்டுபிடிப்பை இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஈரான் இன்றைக்கு இந்த ஆயுதத்தை தயாரித்திருப்பதாக சொல்லப்பட்டு இன்றைக்கு அவங்க அதை ஒஃபிஷியலாக வெளியிட்டிருக்கிறாங்க. நாங்கள் இப்படி ஒரு ட்ரோனை பயன்படுத்துகிறோம்னு சொல்லி. இந்த ட்ரோன் காசா, அதாவது இஸ்ரேலுக்கும் யுஎஸ்க்கும் எச்சரிக்கை என்று சொல்லி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். சில நேரம் இந்த ட்ரோன் ஹமாஸுக்கு வழங்கப்பட்டால் அது பாரிய எஃபெக்டை அமெரிக்காவினுடைய, அதாவது இஸ்ரேலுடைய இராணுவத்துக்கு உண்டாக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. இறுதியாக இன்றைய தினம் மே மாதம் கடைசி வரைக்கும் எங்களுடைய பணம் கையிருப்பு இருக்கிறது, எங்களால் முடிந்த உணவுகளை காசா மக்களுக்கு நாங்கள் வழங்குவோம் என்று சொல்லி UNRWA இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். காசா மக்கள் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீனம் வெற்றி அடைய வேண்டும், காசா மக்கள் நிம்மதி அடைய வேண்டும், பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கிடைத்து நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக அவர்களும் வாழ வேண்டும், இந்த உலகத்திலே அவர்களும் சந்தோஷமாக வாழ வேண்டும், சந்தோஷமாக தங்களுடைய காலத்தை கழிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள்.